ட்ரெண்டிங்கான பாட்டு, ட்ரெண்டிங்கான செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான சுவாமி கூட இப்போ இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாராகி அம்மனை தான் யூடியூப்ல அதிகமாக வந்து பேசும் பொருளாக இருந்தாங்க. இப்போ வந்து அதிகமாக முருகர் வந்து இருக்காங்க. இந்த தெய்வங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பேசினாலும் பேசாவிட்டாலும் அந்த தெய்வத்துடைய சக்தி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல வேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டேன். ஒரு சின்ன கலர் பிரிண்ட் அவுட்டில் ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வாடகை வீட்டில் ஒட்ட வச்சு நான் பாட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அவங்கள எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாது. கும்பிட ஆரம்பிக்கும் போது இவங்க இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம்னு தெரியாது. இவங்களை வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டான தெய்வம்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் எந்த கள்ளங்கப்படமும் இல்லை. நான் பாட்டு கும்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு தடவை வந்து நாகமணி அம்மன் கோவிலில் அவர்கிட்ட தான் நான் எல்லாமே கேட்பேன். அப்படி கேட்கும்போது அப்பா வாராகி அம்மனை கும்பிடணும்னு தோணுது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற நாகமணிய தேவியும் பஞ்சமி திதியில் தை மாசத்துல வந்தவங்க தான், அதனால தான் உனக்கும் அப்படி தோணுது. இங்கே இருக்கவளும் புற்று வாராகி தான். அப்படிங்கும் போது தான் எனக்கு வாராகி அம்மனை பற்றியே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலில் இருக்கிற தெய்வமே இன்னொரு தெய்வத்தை வழிகாட்டும் போது நம்ம அவங்கள வணங்குறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை போகலாம், இந்த தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்திட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி தெய்வங்களை மாற்றி மாற்றி வழிபாடு செய்கிறதான் தவறான விஷயம். ஒரு தெய்வத்தை முழுசாக நம்பினா அவங்கள முழுசாக நம்பி தான் ஆகணும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தெய்வத்தை உங்கள் குலதெய்வமே காட்டும். அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது அங்கே இருக்கிற தெய்வம் இன்னொரு தெய்வத்தை காட்டும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவபெருமான மகா சிவராத்திரி அன்னைக்கு காட்டினதும் நாகமணி தேவி தான். வாராகி அம்மனை காட்டினதும் நாகமணி தேவி தான். குலதெய்வத்தை காட்டினதும் நாகமணி தேவி தான். குலதெய்வ வழிபாடு அமாவாசை வழிபாடை பற்றி சொன்னதும் நாகமணி தேவி தான். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து செய்ய வச்சது ஒரு கோவில் தான். அந்த கோவில் மூலமாக நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ பூஜைகள் வந்து நான் பண்ணுறேன். எத்தனை தெய்வங்களை நம்ம வந்து அந்த திதிகள் நட்சத்திரங்களில் வழிபாடு செஞ்சாலுமே ஆதி காலத்தில் நான் யாரை வழிபாடு செஞ்சனோ அவங்கள இன்னமும் நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிரந்தர கலசம் அது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக என் கூடவே நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அமாவாசை அன்னைக்கு இன்னமும் கலசம் மாற்றி நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குடைய நன்றி கடனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் பூஜை அறையில் அந்த நாகத்தையே வந்து மேலே வந்து குடையாக வந்து எல்லா தெய்வங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருப்பேன். அந்த நாகமணி தேவிக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த நாகத்தை வந்து நான் பூஜை அறை மேலே வச்சுருப்பேன். எனக்கு ஒரு நாகமணி தேவி அம்மன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு கடவுளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருப்பாங்க. அந்த கடவுள் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க மூலமா நீங்க எத்தனையோ கடவுள்களை வந்து நீங்க வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் ஆதி காலத்துல நான் கும்பிட்ட அந்த கடவுளை இன்னமும் நான் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் எனக்கு வந்து அறிமுகமாகிட்டே இருக்காங்க. நிறைய பூஜைகள் என்னால் செய்ய முடியுது. நம்ம வந்து பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு மனுஷங்கள்ட்ட மட்டும் இல்லை, தெய்வங்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க. தெய்வங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இருக்கு, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்குது. அதனால நம்ம மனசை வந்து யாரும் கஷ்டப்படுத்தினா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தெய்வங்களுக்கும் வலிக்கும்.